இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 7 லெசன் 17. இந்த லெசன் வீர் குவர் சிங் அப்படின்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றினது தான். ஆங்கிலேயர்கள் நம்ம இந்திய மக்களை ரொம்ப காலமாக அடிமையாக்கி ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆங்கிலேயர்களை நம்ம முதலாக எதிர்த்து போராட துவங்கியது 1857 அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் ரெபெலியன் ஆஃப் 1857. அந்த போராட்டத்தில் முக்கியமான ஒருத்தர் தான் இந்த வீர் குவர் சிங். அவரை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தோட விதையானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே அப்படின்றவர். அவரை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். மங்கள் பாண்டே அப்படின்றவர் பெங்கால் ரெஜிமெண்ட்டோட சிப்பாய். இந்த ரெஜிமெண்ட் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே வரும். அதாவது ஆங்கிலேயருக்கு கீழே அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, சிப்பாயாக வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த மங்கள் பாண்டே இருந்த பீரியடில் பிரிட்டிஷ் பீப்புள் புதுசாக ஒரு ரைஃபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ஃபீல்டு ரைஃபிள். அந்த ரைஃபிளோட பேர் என்ஃபீல்டு ரைஃபிள். இந்த ரைஃபிளில் புல்லட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு ஒரு கேட்ரிட்ஜ் தேவைப்பட்டது. அந்த கேட்ரிட்ஜ் மேலே ஒரு க்ரீஸ்டு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை வாயால் கடித்து எடுத்ததுக்கப்புறம் தான் இவங்களால் அந்த புல்லட்ஸை லோட் பண்ண முடியும் அந்த கேட்ரிட்ஜில். இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீஸ்டு பேப்பர் எதில் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, பீஃப்லேயும் போர்க்லேயும், அதாவது மாட்டுக்கறியிலையும் பன்னியினுடைய கறியிலையும் செஞ்சுருக்காங்க. நம்ம ஹிந்து பீப்புள் எப்பயுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுவை ஒரு தெய்வமாக கும்பிடுறவங்க. அவங்க இந்த மாதிரி பசுவினுடைய கறியினால் செய்யப்பட்ட அந்த க்ரீஸ்டு பேப்பரில் வாயில் கடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ மங்கள் பாண்டே என்ன பண்ணுறாரு, மற்ற ஃபெலோ சோல்ஜர்ஸ் கிட்ட இந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இது இங்கிலீஷ் பீப்புளுக்கு அகைன்ஸ்டாக போகுது. மங்கள் பாண்டேவை உடனே எதிர்த்த ஆங்கிலேயரை மங்கள் பாண்டே என்ன பண்ணுறாரு, அவர் அவங்கள எதிர்க்கிறாரு. முதலாக பேரக்பூர் அப்படின்ற இடத்துல அவர் எதிர்க்கிறாரு. அவர் அந்த மாதிரி எதிர்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவரை ஹேங் பண்ணிடுறாங்க, அதாவது தூக்கிலிட்டுடுறாங்க. இந்த இன்சிடெண்ட் தான் முதலாக இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு வித்தாக இருந்தது. இந்த லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாம். आपने सुभद्रा कुमारी चौहान की कविता झांसी की रानी छठी कक्षा में पढ़ी होंगी. इस कविता में ठाकुर कुंवर सिंह का नाम भी आया है. आपको कविता की पंक्तियाँ याद आ रही होंगी. एक बार फिर से इन पंक्तियों को पढ़िए. ஸோ இந்த லெசனை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபத்ரா குமாரி சௌஹன் அவங்களுடைய கவிதை ஜான்சி கி ராணி சடி கக்ஷாமே, அதாவது 6th ஸ்டாண்டர்டில் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கவிதையில் நம்ம நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்கூர் குவர் சிங்கோட பேரும் வந்திருக்கும். ஆப்கோ கவிதாக்கி பங்க்தி, அவங்க எல்லாருக்கும் அந்த பேராகிராஃப் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஏக் பார் ஃபிர்சே, இன்னொரு முறை அந்த பேராகிராஃபை நம்மளுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேராகிராஃப் என்னன்னு பார்க்கலாம். இஸ் स्वतंत्रता महायज्ञ में कहीं वीरवर आए खाम, नाना तुंतुपन थांतिया चतुर अजीमुल्ला सरनाम, अहमद शाह मौलवी ठाकुर कुंवर सिंह सैनिक अभिराम, भारत के इतिहास गगन में अमर रहेंगे जिनके नाम. இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா டாக்கூர் குவர் சிங், அதாவது நிறைய போராட்ட வீரர்களோட பேரும் கொடுத்துருக்காங்க. அது கூடயே டாக்கூர் குவர் சிங்கோட பேரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். பாரத் கே இதிஹாஸ் ககன்மே, அதாவது பாரதத்துடைய ஹிஸ்ட்ரியில், வரலாறில் எப்பயுமே அமர் ரஹேங்கே அப்படின்னா இம்மார்டல், எப்பயுமே அழிவில்லாத ஒரு தன்மையை பெற்றிருக்காங்க இந்த வீரர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேராகிராஃபில். யஹா स्वतंत्रता संग्राम के उसी वीर कुंवर सिंह के बारे में जानकारी दी जा रही है. அதாவது இந்த கவிதையில் குறிப்பிட்டிருக்க வீர் குவர் சிங்கை பற்றி தான் இந்த சுதந்திரதா சங்கிராம், அதாவது சுதந்திர போராட்டம், சங்கிராம் அப்படின்னா போராட்டத்தில் வீர் குவர் சிங்குடைய அவரை பற்றின இன்ஃபர்மேஷன், ஜான்காரி அப்படின்னா இன்ஃபர்மேஷன், அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. सन 1857 के व्यापक शास्त्र विद्रोह ने भारत में ब्रिटिश शासन की जड़ों को हिला दिया. அதாவது இன்ட்ரடக்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1857 இந்த வருஷத்துடைய வியாபக் சாஸ்திர வித்ரோக் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, வைட் ஸ்ப்ரெட் ஆர்ம்டு ரிபெலியன், அதாவது பரவலான ஆயுத கிளர்ச்சி. ஆர்ம்ஸ்னால் வெப்பன்ஸ்னு அர்த்தம். அதாவது ஃபஸ்ட்டாக வெப்பன்ஸோட நம்ம போராட்ட வீரர்கள் போராடினது 1857. அதனால தான் சாஸ்திர வித்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்ரோக் அப்படின்னா கிளர்ச்சின்னு அர்த்தம்.
கிளர்ச்சிக்கும் போராட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம எதையாவது எதிர்த்து போராடினா அதை போராட்டம்னு சொல்லுவோம். கிளர்ச்சி அப்படின்னா, அதாவது ரெபெலியன் அப்படின்னா என்னென்னா, ஆட்சி மாற்றி போராட்டம். இப்போ இருக்கிற ரூல் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம போராட்டம் பண்ணோம்னா அது பேர் தான் ரெபெலியன். அதாவது வித்ரோஹ், ஹிந்தியில் வித்ரோஹ், இங்கிலீஷில் ரெபெலியன், தமிழில் கிளர்ச்சின்னு சொல்லணும். பாரதத்தில் நடந்த இந்த 1857 நடந்த வித்ரோக், அதாவது கிளர்ச்சியானது பிரிட்டிஷ் ஷாசன்னா ரூல், பிரிட்டிஷ் ரூலான அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ஜடோக்கோ ஹிலாதியா, ஜடோ அப்படின்னா ஆட்சி, அந்த கவர்மெண்ட்டோடைய ஆட்சியை வந்து ஹிலாதியா அதாவது ஷேக் பண்ணிடுச்சு. அந்த ஆட்சியை வந்து ஆட்டி வைத்தது முதலாக நடந்த 1857 கிளர்ச்சி தான், வித்ரோக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. भारत में ब्रिटिश शासन ने जिस धमन नीति को आरंभ किया उसके विरुद्ध विद्रोह शुरू हो गया था. ஸோ பாரதத்தில் பிரிட்டிஷ் ரூல் ஷாசன் அதாவது ரூல் ஆனது எந்த தமன் நீதி அப்படின்னா வந்து அடக்குமுறை, தமன்னா அடக்குறது, நம்மளை அடக்கி அவங்க ஆட்சி செய்தாங்க இல்லையா, தமன் நீதி அப்படின்னா அடக்குமுறை ஆரம்பம் பண்ணதை உஸ்கே விருத் வித்ரோக் அதற்கு அகைன்ஸ்டாக, விருதுனா அதுக்கு அகைன்ஸ்டாக அதற்கு எதிர்ப்பான வித்ரோக் கிளர்ச்சி வந்து ஷுரு ஹோகயா ஆரம்பம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. मार्च 1857 में बैरकपुर में अंग्रेज़ों को विरुद्ध बगावत करने पर मंगल पांडे को 8 अप्रैल 1857 को फांसी दे दी गई. ஸோ இன்ட்ரடக்ஷனில் ஏற்கனவே பார்த்தா மாதிரி மார்ச் மாதம் 1857 பேரக்பூரில் அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து பகாவத் அப்படின்னாலும் கிளர்ச்சின்னு தான் அர்த்தம். ஸோ பகாவத் கர்னேப்பர் கிளர்ச்சி செய்தது, அதாவது போராட்டம் செய்ததுனால மங்கள் பாண்டேவை என்ன பண்ணுறாங்க, 8 ஏப்ரல் 1857 வந்து ஃபான்சி தேதிகை அதாவது அவரை தூக்கிலிடுறாங்க. 10th மே 1857 அதாவது 8th ஏப்ரல் 1857 அவரை தூக்கில் போடுறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போராட்டம் அதிகரித்து எல்லாருக்கும் கோபம் நிறைய வந்து 10th மே 1857 मेरठ में भारतीय सैनिकों ने ब्रिटिश अधिकारियों को विरुद्ध आंदोलन किया और सीधे दिल्ली की ओर कूच कर गए. அதாவது 10th மே 1857 மேரட் அப்படின்ற இடத்துல, மீரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வந்து மேரட் ஹிந்தியில் சொல்கிறாங்க. மேரட்டில் பாரதிய சைனிகம் அதாவது நம்மளுடைய இந்தியன் மிலிட்ரி பீப்புள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரிட்டிஷ் அதிகாரிகளை எதிர்த்து ஆந்தோலன் கியா. ஆந்தோலன் அப்படின்னாலும் கிளர்ச்சின்னு தான் அர்த்தம், திரும்பவும் போராட்டம் அப்படின்ற அர்த்தமே வருது. ஆந்தோலன் கியா எல்லாருமே பிரிட்டிஷை எதிர்த்து போராட்டம் துவங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீதே தில்லிக்கு அந்த வீரர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நேராக தில்லிக்கு ஓர் கூச் கர்கையே, எல்லாரும் தில்லியை நோக்கி கூச் கர்கையே அப்படின்னா அணிவகுத்து போகிறாங்க. அந்த மிலிட்ரி பீப்புள் எல்லாருமே சேர்ந்து அவர்களுக்கு கூட போராடி தில்லியை நோக்கி அணிவகுத்து போகிறாங்க. தில்லி மே तैनात सैनिकों के साथ मिलकर 11th மே को उन्होंने दिल्ली पर कब्जा कर लिया. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, தில்லியில் இருக்கிற தைனாத் அப்படின்னா வந்து ஏற்கனவே அங்கே நிறுத்தப்பட்டுள்ள மிலிட்ரி பீப்புள், அங்கே இருக்கிற சைனிக்கும் அவங்களெல்லாம் சேர்த்துட்டு 11th மே அதாவது 11ஆம் தேதி மே மாதம் என்ன பண்ணுறாங்க, தில்லி பர் கப்ஜா கர்லியா அதாவது தில்லியை வந்து கப்ஜா கர்லியா அப்படின்னா கைப்பற்றுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து அதாவது இந்திய வீரர்கள் எல்லாம் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து தில்லியை வந்து கைப்பற்றுறாங்க. और अंतिम मुगल शासन बहादुर शाह जफर को भारत का शासन घोषित कर दिया. தில்லியை கைப்பற்றுறது மட்டும் இல்லாமல் அந்திம் முகல் சாசன், அப்போ வந்து முகல் ரூலர்ஸ் தான் இருந்தாங்க. முகல் ரூலர்ஸ் இருக்கும் போது தான் ஆங்கிலேயர் வந்தாங்க. முகலியர்கள் தான் நம்மளை கடைசியாக ஆண்டவங்க. ஸோ முகல் ரூலர்ஸ் இருக்கும் போது ஆங்கிலேயர்கள் வந்து அந்த இடத்துல அவங்க கைப்பற்றிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ரூலருடைய கடைசி பகதூர் ஷா ஜஃபர் அப்படின்றவர், அவருடைய கையில் ஷாசன் கோஷித் கர்தியா அந்த ரூலை ஒப்படைச்சிட்டு, அதாவது பிரிட்டிஷை எதிர்த்து அந்த பகதூர் ஷா ஜஃபர் கையில் இந்த ரூலை ஒப்படைச்சிட்டு, கோஷித் அப்படின்னா ஆட்சியாளராக அவரை வந்து நியமிச்சுட்டு இந்த அணிவகுத்து அவங்க இன்னும் போகிறாங்க. यह विद्रोह जंगल की आग की भांति दूर दूर तक फैल गया. இவங்க எதிர்த்து போராடி ஒரு இடத்த கைப்பற்றி முகல் எம்பரருக்கே வந்து அந்த ரூலர் கொடுத்தனால இந்த போராட்டமானது ஜங்கல் கி ஆக அதாவது ஒரு காட்டு தீ போல, பாந்தி அப்படின்னா லைக், அந்த காட்டு தீ போல தூர் தக்க தேசம் முழுவும். ஸோ எல்லா இடத்துலையும் ஆங்கிலேயர் இருந்தாலும் கொஞ்சம் இடத்துல நம்மளுடைய ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கிளர்ச்சியை தூண்டி எல்லாருடைய எல்லா ஆட்களையும் சேகரிக்கிறாங்க. அந்த மாதிரி சேகரிக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, தூர் தக்க ஃபைல்கையா நம்மளை எதிர்த்து அதாவது ஆங்கிலேயரை எதிர்க்க முடியும் அப்படின்ற
நம்பிக்கையை இந்த போராட்ட வீரர்கள் எல்லா இடத்துக்கும் பரப்புறாங்க. ஃபைல் கயா. कई महीनों तक उत्तरी और मध्य भारत के विस्तृत भूभाग पर विद्रोहियों का कब्जा रहा. कई महीनों से இந்த மாதிரி தொடங்கின இந்த போராட்டமானது கஹி மஹினோ ரொம்ப மாதங்களாக உத்தரி அப்படின்னா வடக்கு பக்கம் நார்த் சைடு और மத்திய அதே மாதிரி மத்திய இடம் இருக்குல்ல சென்ட்ரல் பிளேஸ் இருக்குல்ல அதாவது இந்தியாவுடைய சென்ட்ரல் பிளேஸ் ஆக அந்த இடத்துல விஸ்த்ரூத் புபாக் அந்த இடத்துல பரந்த பகுதி அதாவது சென்ட்ரல் பிளேஸில் பரந்த பகுதிக்கு இந்த விரோதமானது இந்த போராட்டமானது தொடங்கி கப்ஜா ரஹா எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சுட்டே இருந்தாங்க. அதாவது ஒரு இடம் தொடங்கி எல்லா இடத்துலையும் இந்த போராட்ட வீரர்களை பெருகி கொண்டே இருந்தாங்க. दिल्ली के अतिरिक्त जहां अत्यधिक भीषण युद्ध हुआ वे केंद्र थे कानपुर, लखनऊ, बरेली, बुंदेलखंड और आरा. इसके साथ ही देश के अन्य कई भागों में भी स्थानीय विद्रोह हुआ. दिल्ली के अतिरिक्त அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் தில்லியை தவிர ஜஹா அத்தியதிக் பீஷன் யுத் ஹுவா. ஸோ தில்லியை தவிர இருக்கிற மற்ற இடத்துல கடுமையான அத்தியதிக் பீஷன் யுத் அப்படின்னா கடுமையான ஒரு யுத்தம் நடந்தது. கேந்திரத்தை எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளேஸான கான்பூர், லக்னோ, பரேலி இப்போ படித்தோம் இல்லையா அந்த இடங்கள்லாம் புந்தேல்கண்ட் அவர் ஆரா. இஸ்கே சாத் ஹி ஸோ இதற்கூடவே தேஷ்கே அந்நிய கை பாகமே இதற்கூடவே தேசத்தில் உள்ள சின்ன சின்ன இடங்கள் ஸ்தானிய வித்ரோகம்னா லோக்கல் பிளேஸில் சின்ன சின்ன சண்டைகளும் நடந்து கொண்டிருந்தது. வித்ரோகே முக்கிய நேதாவும் ஸோ இந்த போராட்டத்தில் முக்கியமான நேதாவும் அப்படின்னா லீடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நானா சாஹேப், தாந்தியா டோபே, भगत खान, अजीमुल्ला खान, रानी लक्ष्मीबाई, बेगम हजरत महल, कुंवर सिंह, मौलवी अहमदुल्ला, बहादुर खान और राव तुलाराम थे. ஸோ இந்த லீடர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேகம் ஹசரத் மஹல் அப்படின்றவங்க. ஜான்சி லக்ஷ்மிபாய் பற்றியும் நம்ம 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இந்த லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்காக அவங்க கூட ஆட்களை சேர்த்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் போராடுறாங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து. 1857 का आंदोलन स्वतंत्रता प्राप्ति की दिशा में एक दृढ़ कदम था. ஸோ இந்த 1857 அந்தோலன் இந்த போராட்டமானது சுதந்திரம் அடைய பிராப்தி அப்படின்னா அடையறதுக்கான திசா அடையறதுக்கான வழியில் ஒரு திருத்து கதம் தான் அப்படின்னா ஒரு உறுதியான ஒரு பாதை ஆகும். கதம் அப்படின்னா ஒரு வே. ஸோ உறுதியான ஒரு ஃபுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகே चलकर जिस राष्ट्रीय एकता और आंदोलन की नींव पड़ी उसकी आधार भूमि को निर्मित करने का काम 1857 के आंदोलन ने किया. இந்த 1857 போராட்டமானது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகே சல்கர் அதாவது நம்ம முன்னேறி போய் ராஷ்ட்ரிய ஏக்தா இந்த பாரதம் யுனைட் ஆகிறதுக்கும் அந்தோலன்கி நீவ் படி இந்த போராட்டத்தினுடைய அடித்தளத்தை கொண்டு வரத்துக்கும் இந்த 1857 அந்தோலன் ஒரு ஆதார் பூமி அதாவது நம்ம இந்த தேசத்தினுடைய அடித்தளத்தை நிர்மித் கர்னே அதை சுட்டி எழுப்புறதுக்காகவும் நம்மளுடைய யுனைட்னஸை கொண்டு வரத்துக்காகவும் இந்த 1857 அந்தோலன் ஒரு பெரிய ஒரு வேலையை செஞ்சுருக்கு. भारत में सांप्रदायिक सद्भाव को बढ़ाने की दिशा में भी इस आंदोलन का विशेष महत्व है. ஸோ பாரதத்தில் சாம்பிரதாயிக் அப்படின்னா சம்பிரதாயப்படி எப்படின்னா பாரதம் எப்படி இருந்துச்சுன்னா ஹிந்துவும் முஸ்லீமும் ரொம்ப சகோதரர்களாக இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த போராட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துவும் முஸ்லீமும் சேர்ந்து தான் இந்த போராட்டம் போராடுறாங்க. சாம்பிரதாயிக் சத்பாவ் அதாவது இன நல்லிணக்கம் அந்த கம்யூனலிசத்தை கொண்டு வரத்துக்கு சத்பாவ் அப்படின்னா ஒரு குட்வில் நல்ல ஒரு விஷயமாக படானே கி திசாமே ஸோ அந்த நல்ல விஷயம் படானே அப்படின்னா வலுவடையறதுக்கான திசையிலையும் இந்த அந்தோலன் இந்த போராட்டமானது விசேஷ மகத்துவ ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க. 1857 के आंदोलन में वीर कुंवर सिंह का नाम कई दृष्टियों से उल्लेखनीय है. कुंवर सिंह जैसे वयोवृद्ध व्यक्ति ने ब्रिटिश शासन के खिलाफ बहादुरी के साथ युद्ध किया. ஸோ போன பேராகிராஃப் வரைக்கும் அதாவது 1857 போராட்டம் எப்படிலாம் உதவிச்சு நம்ம நாட்டுடைய போராட்டத்துக்கு எப்படிலாம் அந்த 1857 போராட்டம் எப்படி உதவிச்சுன்னு பார்த்தோம். இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 அந்தோலன் அதாவது 1857 நடந்த இந்த போராட்டமானது வீர் குவர் சிங் கா நாம் இப்போ வீர் குவர் சிங் அவருடைய பேர் கஹி திருஷ்டியோன்னா விஷயங்களில் நிறையா விஷயங்களில் உல்லேக்னியனா குறிப்பிடத்தக்கதாகும் அவருடைய
பேர் இந்த போராட்டத்தில் ரொம்பவும் குறிப்பிடத்தக்கதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குவர் சிங் ஜைசே, ஸோ குவர் சிங் மாதிரி வயோவிருத்த வியக்தி அப்படின்னா வந்து ஒரு படை வீரர். வயோவிருத்த அப்படின்னா ஒரு வயதான படை வீரர். அதாவது அவர் இந்த போராட்டம் பண்ணும்போதே அவருக்கு கிட்டத்தட்ட 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். வயோவிருத்திய வியக்தி, ஸோ இந்த மாதிரி ஒரு வயதுடைய படை வீரர். பிரிட்டிஷ் சாசன் கே கிலாஃப்னா அகைன்ஸ்ட், பிரிட்டிஷ் ரூலுக்கு அகைன்ஸ்டாக பகதூரி கே சாத் யுத்த கியா. பகதூர்னா ரொம்பவும் பிரேவாக, ரொம்பவும் தைரியத்துடனும் ரொம்பவும் கரேஜாக அவர் வந்து போராடினார் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ வரப்போகிற पैराग्राफिல் நம்ம वीर कुंवर सिंह பற்றி பார்க்க போகிறோம். वीर कुंवर सिंह के बचपन के बारे में बहुत अधिक जानकारी नहीं मिलती. कहा जाता है कि कुंवर सिंह का जन्म बिहार के शाहाबाद जिले के जगदीशपुर में सन 1782 में हुआ था. उनके पिता का नाम साहबजादा सिंह और माता का नाम पंचरत्न कुंवर सिंह था. उनके पिता साहबजादा सिंह जगदीशपुर रियासत के जमींदार थे, परंतु उनके अपनी ज़मींदारी हासिल करने में बहुत संघर्ष करना पड़ा. वीर कुंवर सिंगனுடைய பச்பன், அதாவது அவருடைய சைல்டுஹுட்டை பற்றி அதிக் ஜான்காரி, ரொம்பவும் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. கஹா ஜாத்தா ஹை, அதாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவர் சிங் கா ஜன்ம, அவருடைய பர்த் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் உள்ள ஷாஹாபாத் ஜில்லே, அந்த டிஸ்ட்ரிக்டில் ஜெகதீஷ்பூர் அப்படின்ற இடத்துல வந்து 1782 வந்து அவர் பிறந்திருக்காரு. அவருடைய அப்பாவுடைய பேர் சாஹப்ஜாதா சிங், அம்மானுடைய பேர் பஞ்சரத்ன குவர் தான். உனக்கு பிதா, அவர் அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா சாஹப்ஜாதா சிங். அவர் என்னன்னா ஜெகதீஷ்பூர் ரியாசத், அந்த இடத்துல ரியாசத் அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுதேச அரசு, அதாவது ஜமீன் ஆட்சி பண்ணுவாங்க இல்லையா அவங்க. ஸோ அந்த இடத்துல அவர் ஒரு ஜமீன்தாராக இருந்திருக்காரு. ஜெகதீஷ்பூர் ரியாசத்துக்கே ஜமீன்தார் தே இருந்தாலும் பரந்து உனக்கு அப்படி ஜமீன்தாரி ஹாசில் கர்னேமே, அதாவது அவருடைய ஜமீன்தாராக இருந்தால் கூட ஹாசில் அப்படின்னா அந்த நில உரிமை, பிரிட்டிஷ்காரங்க வந்ததுனால அந்த நில உரிமையை வாங்கிறதுக்காக பகுத் சங்கர்ஷ் கர்னாப்படா, ரொம்பவும் ஒரு கடுமையான போராட்டம் அவரால் நடக்க வேண்டியிருந்துச்சு. அவருடைய சொந்த இடத்தை அவர் வாங்கிறதுக்கே ரொம்பவும் அவர் போராடி கொண்டிருந்த காலமாக இருந்தது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா குவர் சிங்கோட அப்பா. पारिवारिक उलझने के कारण कुंवर सिंह के पिता बचपन में उनकी ठीक से देखभाल नहीं कर सके. ஸோ இந்த போராட்டத்தில் பாரிவாரிக்னா ஃபேமிலி, உலச்சனை அப்படின்னா வந்துட்டு காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த கஷ்டத்தில் அந்த காரணத்தினால குவர் சிங்கனுடைய அப்பா வந்து குவர் சிங்கோட குழந்தை பருவத்தில் அவரை சரியாக தேக்பால் நஹி கர் சகே, அவரை சரியாக கவனிக்க முடியல. ஜெகதீஷ்பூர் लौटने के बाद ही वे कुंवर सिंह की पढ़ाई लिखाई की ठीक से வியவஸ்தா கற்பாயே. ஸோ ஜெகதீஷ்புரை திரும்ப அவர் வாங்கினதுக்கு அப்புறம், அவர் கையில் அது ஒப்படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் குவர் சிங்கனுடைய படாயி லிக்காய், அதாவது படிப்பில் வந்து அவர் கவனம் செலுத்துகிறாரு. டீக்ஸே வியவஸ்தா கற்பாயே. ஸோ கரெக்டான ஒரு வியவஸ்தா அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாரு. அவர் படிக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை அவர் அப்புறம் தான் பண்ணுறாரு. कुंवर सिंह के पिता वीर होने के साथ साथ स्वाभिमानी एवं उदार स्वभाव के व्यक्ति थे. उनके व्यक्तित्व का प्रभाव कुंवर सिंह पर भी पड़ा. ஸோ குவர் சிங்கனுடைய அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர், ரொம்ப வீரம் பொருந்தியவர். அது மட்டும் இல்லாமல் சுவாபிமான ரொம்ப சுயமரியாதை உடையவர். அண்ட் உதார் ஸ்வபாவ், அதாவது ரொம்ப தாராள குணமுடைய ஒரு பர்சன், வியக்தி தே அப்படின்னு சொல்கிறாங்க. உன்கே வியக்தித்வ கா பிரபாவ், ஸோ அவருடைய இந்த பர்சனாலிட்டி, வியக்தித்வனா பர்சனாலிட்டி, இந்திய பர்சனாலிட்டி, இந்த குணாதிசயங்கள் குவர் சிங் கிட்டேயும் இருந்தது. குவர் சிங் கி சிக்ஷா தீக்ஷா கி வியவஸ்தா உன்கே பிதானி கர் பர் ஹி கி, அதாவது அவருடைய படிப்பு மற்றும் மற்ற கலைகள் எல்லாம் படிக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவருடைய அப்பா குவர் சிங்க்கு வீட்டிலேயே செய்திருந்தார். வஹி உன்ஹோனே, ஸோ வீட்டிலேயே அவர் என்ன பண்ணார், குவர் சிங் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, சான்ஸ்கிருத் அவர் ஃபான்சி சீக்கி. ஹிந்தி, சான்ஸ்கிருத் அண்ட் பார்சி லாங்குவேஜ் எல்லாமே அவர் வீட்டிலேயே கற்றுக்கிட்டாரு. பரந்து பढ़ने लिखने से अधिक उनका मन घुड़सवारी, तलवारबाजी और कुश्ती लड़ने में लगता था. ஸோ என்னதான் படிப்பு வந்து வீட்டில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அவருடைய மனமானது ரொம்ப அதிகமாக எதில் ஈடுபாடோடு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் சவாரி, அதாவது குதிரை சவாரி செய்கிறது, தல்வார் பாஜி அதாவது கத்தி சண்டை போடுறது, குஸ்தி சண்டை போடுறது, இதில் தான் அவருடைய மனசு ரொம்ப ஈடுபாடாக இருந்தது. बाबू कुंवर सिंह ने अपने पिता की मृत्यु के बाद सन 1827 में अपनी रियासत की जिम्मेदारी संभाली.
குவர் சிங் அவருடைய அப்பாவினுடைய மரணத்துக்கு பின்னாடி சன் 1827, அதாவது 1827 அந்த வருஷத்தில் அவருடைய ரியாசத்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்னு சொன்னேன், அதாவது சுதேச அரசு, அவங்களுடைய அந்த ஸ்டேட்டினுடைய ஜமீன்தார் ஆனார். उन दिनों ब्रिटिश हुकूमत का अत्याचार चरम सीमा पर था. ஸோ ஏற்கனவே இந்த லெசனில் சொன்ன மாதிரி அந்த நாட்களில் பிரிட்டிஷ் அரசு, ஹுக்குமத் அப்படின்னா ரூல், பிரிட்டிஷ் ரூலினுடைய அத்தியாச்சார் அப்படின்னா டார்ச்சர், அதாவது ரொம்ப கொடுமை பண்ணுற அந்த விஷயம் சரம் சீமா பர்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு இடத்துல இருந்தது. ரொம்ப எல்லாரையுமே அவங்க கொடுமை பண்ணிகிட்டு இருந்தாங்க. इससे लोगों में ब्रिटिश हुकूमत के खिलाफत भयंकर असंतोष उत्पन्न हो रहा था. ஸோ அந்த கொடுமையை எதிர்த்து इससे லோகோமே அந்த கொடுமையை எதிர்த்து மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, கிலாஃபத், அதனால் அதுக்கு எதிர்த்து ரொம்ப ஒரு அசந்தோஷ் அப்படின்னா ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை வந்து உருவாகி இருந்துச்சு. உட்பன்ன ஹோரஹாத், அதாவது மக்களுக்கிடையே இந்த ரூல் வந்து யாருக்குமே பிடிக்காமல் எல்லாருமே இந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. கிருஷி உத்தியோக அவர் வியாபார் காத்தோ பகுத் ஹி பூரா ஹால்தா. அது மட்டும் இல்லாமல் கிருஷினா அக்ரிகல்ச்சர், உத்தியோகம், வியாபாரம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பூரா ஹால், ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலை இருந்தது. ரஜ்வாடோं की राज दरबार भी समाप्त हो गई थी. அதாவது ரஜ்வாடோ அப்படின்ற இடத்துல இருக்க அந்த ராஜ தர்பார், அந்த இடத்துல இருக்க அந்த ராஜாங்கமும் முடிவடைந்துடுச்சு. भारतीयों को अपने ही देश में महत्वपूर्ण और ऊंची नौकरियों से वंचित कर दिया गया था. ஸோ பாரதியம் நம்ம மக்களுக்கு நம்ம தேசத்தில் இருக்கிற மகத்துவபூர்ண, அதாவது ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற எந்த வேலைகளும் கொடுக்கப்படவில்லை. வஞ்சித் கர்தியாத்தானா அவங்க எல்லாருமே அவங்க டிஃபீட் பண்ணியிருக்காங்க, யாருக்குமே ஒரு நல்ல வேலைகளும் கொடுக்கல, வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. इससे ब्रिटिश सत्ता के विरुद्ध தேஷ்வியாபி சங்கர்ஷக ஸ்திதி பன் கயி தி. ஸோ அதனால் மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைட் நிலை வந்துடுச்சு. அதனால் பிரிட்டிஷ் சத்தா அப்படின்னா பவர், அந்த பிரிட்டிஷ் பவரை எதிர்க்கிறதுக்கான ஒரு நிலை வந்து தேஷ்வியாபி நேஷன் வைடு சங்கர்ஷ் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட், அதாவது தேசம் முழுவதும் ஒரு எதிர்ப்பு வந்து தோன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸ்திதி பன் கயி தி. ऐसी स्थिति में कुंवर सिंह ने ब्रिटिश हुकूमत से लोहा लेने का संकल्प लिया. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் குவர் சிங் என்ன பண்ணுறாரு, இந்த பிரிட்டிஷ் அரசை எதிர்ப்பேன், நான் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு லோஹா லேனா அப்படின்ற ஒரு உறுதியை எடுத்து சங்கல்ப லியா அப்படின்னா ஒரு உறுதி கொள்கிறாரு. அந்த நான் எதிர்த்தே தீருவேன், என்னுடைய நாட்டை நான் மீண்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி எடுக்கிறாரு. जगदीशपुर के जंगलों में बसुरिया भाभा नाम के एक सिद्ध संत रहते थे. उन्होंने ही कुंवर सिंह में देशभक्ति एवं व स्वाधीनता की भावना उत्पन्न की थी. ஜெகதீஷ்பூருடைய அந்த ஜங்கிள், அந்த காடுகளில் வந்து பசுரியா பாபா அப்படின்ற ஒரு சித்தர் வந்து வாழ்ந்து வந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவர் சிங்க்கு தேசபக்தி, அதாவது இந்த பேட்ரியாட்டிசமும், ஸ்வாதீன்தா அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தவரே அவர் தான். உட்பன்ன கீர்த்தி, அவர் தான் வந்து அந்த எண்ணத்தை விதைத்தவரே அவர் தான். நம்ம நாட்டுக்காக நம்ம போராடணும் அப்படின்ட்டு குவர் சிங் அந்த எண்ணத்தை விதைத்தவரே அந்த பசுரியா பாபா தான். उन्होंने बनारस, मथुरा, कानपुर, लखनऊ आदि स्थानों पर जाकर विद्रोह की सक्रिय योजनाएं बनाई. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனாரஸ், மதுரா, கான்பூர், லக்னோ இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போயிட்டு வித்ரோகி, அதாவது இந்த கிளர்ச்சி ஏற்படணும் அப்படின்றதுக்காக சக்ரிய யோஜனாயனா பிளான் பண்ணுறது, ஆக்டிவான நிறைய வந்து பிளான் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம செஞ்சால் நம்ம வந்து பிரிட்டிஷை எதிர்க்க முடியும் அப்படின்ட்டு எல்லா லீடர்ஸையும் கூப்பிட்டு பிளான் பண்ணி இந்த மாதிரி செய்யுங்கன்னு அவர் சொல்கிறாரு. 1845 से 1846 तक काफ़ी सक्रिय रहे और गुप्त ढंग से ब्रिटिश हुकूमत के खिलाफत विद्रोह की योजना बनाते रहे. ஸோ அவர் எப்போ இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1845லேருந்து 1846 வரைக்கும் நிறைய வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அவருடைய சக்ரிய ரஹே அப்படின்னா அவருடைய பிளான் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாகவும் செய்யப்பட்டது. அதே மாதிரி குப்த் தங்குசே அப்படின்னா வந்து ரொம்ப சீக்ரெட்டான, குப்தனா ரொம்ப சீக்ரெட்டான மேனரில் அவங்க இந்த பிரிட்டிஷ் ரூலை எதிர்த்து நிறைய வந்து பிளான் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு பிளான் தெரிஞ்சால் கூட அவங்க பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து அவங்களை கொண்டுடுவாங்க. அதாவது ரொம்ப சீக்ரெட் மிஷனில் தான் இவங்க எல்லாமே பண்ணாங்க. उन्होंने बिहार के प्रस्थित सोनपुर मेल को अपनी गुप्त பைட்கோं की योजना के लिए चुना. ஸோ அவங்க செலக்ட் பண்ணுறது, அவங்க செலக்ட் பண்ண இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கிற பிரசித் அப்படின்னு ரொம்ப பாப்புலரான சோன்பூர் மேலேனா வந்து அந்த மால் தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ சோன்பூர் மால் தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க. குப்த் பைட்னோக் அப்படின்னா ரொம்ப சீக்ரெட்டான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது அவங்க அங்கே தான். சோன்பூர் கே மேல்கோ
ஏஷியா का सबसे बड़ा பசு மேளா மானா जाता है. ஸோ இந்த சோன்பூர் மாலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏஷியானுடைய ரொம்பவும் பெரிதான பசு மேளா, அதாவது பசுக்கள் விற்க வாங்கக்கூடிய இடமாக தான் அந்த இடம் வந்து கருதப்பட்டுச்சு. எஹ் மேளா கார்த்திக் பூர்ணிமா கே அவசர் பர் லக்தா தா, அதாவது கார்த்திகை மாதத்தில் பூர்ணிமா, அதாவது வந்து பௌர்ணமி நாட்களில் இந்த மேளா வந்து நடக்கும். எஹ் ஹாத்தியோं के क्रय विक्रय के लिए भी விக்யாத் ஹே. அது மட்டும் இல்லை, அதாவது பசுக்கள் மட்டும் இல்லாமல் ஹாத்தியம், அதாவது யானைகளை கிரியா விக்ரியா அப்படின்னா வந்து பை அண்ட் செல், விற்க வாங்கக்கூடிய இடமாகவும் இந்த இடமும் ரொம்பவும் பிரசித்தி பெற்றிருந்துச்சு. விக்யாத் அப்படின்னா நோட்டடான பிளேஸ் இதுதான். ऐसी ऐतिहासिक मेला में उन दिनों में स्वाधीनता के लिए लोग एकत्रित होकर क्रांति के बारे में योजना बनाते थे. ஸோ இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற ஐதிஹாசிக் அப்படின்னா ரொம்ப ஹிஸ்டாரிக் பாப்புலர் பிளேஸில் வந்து முன்னுள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஸ்வாதீனதா அதாவது இண்டிபெண்டன்ஸுக்காக ஏக்த்ரா எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து கிராந்தி கேள் பாரேமே, கிராந்தி அப்படின்னா வந்து இந்த ரெவல்யூஷன் புரட்சியை பற்றி வந்து நிறைய வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பிரிட்டிஷை எதிர்த்து நம்ம பண்ண புரட்சியானது என்னதான் 1845லேயே பிளான் பண்ணி இவங்க செஞ்சுருந்தாலும் 1857லேருந்து தான் அது ரொம்பவும் வீரியமாக தொடங்கிச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இனி வரப்போகிற பேராகிராஃபில் குவர் சிங் வந்து எந்த மாதிரிலாம் பண்ணார் அப்படின்றத பார்க்க போகிறோம். 25 जुलाई 1857 को थानापुर की सैनिक टुकड़ी ने विद्रोह कर दिया और सैनिक सोन नदी पार कर आरा की ओर चल पड़े. 25 ஜூலை 1857 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானாப்பூர்னுடைய சைனிக் டுக்குடி, அதாவது அந்த மிலிட்ரி ட்ரூப் ஆனது, டுக்குடினா ட்ரூப், அந்த ட்ரூப் ஆனது அந்த கிளர்ச்சியை வந்து தொடங்கிட்டாங்க. வித்ரோஹ கர்தியா அவர் சைனிக் சோன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த மிலிட்ரி ட்ரூப் என்ன பண்ணாங்க, சோன் நதி அப்படின்னு ஒரு நதி இருக்குது, அந்த நதியை பார்க்கர்னா அதை கிராஸ் பண்ணி ஆராக்கி ஓர் செல்படே, ஆரா அப்படின்ற ஊரை சென்று அடைஞ்சிட்டாங்க. குவர் சிங்னே உன்கா சன்பர்க் பெஹலே சேஹிதா. ஸோ குவர் சிங் என்ன பண்ணுறாரு, இந்த ட்ரூப் கூட ஏற்கனவே சன்பர்க் அப்படின்னா ஏற்கனவே காண்டாக்ட் வச்சுட்டாரு. அதாவது நீங்கள் அங்கே போங்க, நாங்களும் அந்த இடத்துல வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு காண்டாக்ட் பண்ணி அவர் பேசி வச்சிடுறாரு. इस मुक्ति वाहिनी के सभी बाकी सैनिकों ने कुंवर सिंह का जय घोष करते हुए आरा पहुंचकर जेल की सलाखें தோड़ दी और கைதிयों को ஆசாத் कर दिया. முக்தி வாகினி அப்படின்னு சொல்கிறாங்க. முக்தி அப்படின்னா ஃப்ரீ, வாகினினா வெஹிக்கல். ஸோ இந்த எல்லாரையுமே ஃப்ரீ பண்ணி விடுற இந்த வெஹிக்கல், அதாவது இவர் கூட்டிகிட்டு வர அந்த ட்ரூப்பை வந்து முக்தி வாகினி அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் முக்தி வாகினிக்கே சபி பாக்கி சைனிக்கும். ஸோ இந்த ட்ரூப்பில் இருக்கிற, அதாவது குவர் சிங் கூட வரக்கூடிய அந்த ட்ரூப்பானது, அந்த மிலிட்ரி ட்ரூப்பானது என்ன பண்ணுறாங்க, ஜெயகோஷ் கர்த்தே ஹுயே. ஜெயகோஷ் அப்படின்னா வந்து இல்லை வாழ்க வாழ்கன்னு இது பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஜெயகோஷ் கர்த்தே ஹுயே ஆரா பहुंचकर அவங்களும் வந்து ஆராவை வந்து சென்றடைகிறாங்க. ஜெயில் கி சலாக்கே அப்படின்னா ஜெயிலில் இருக்கிற அந்த கம்பிகளை சொல்கிறாங்க, அந்த பூட்டுகளை சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜெயிலுடைய கம்பிகளை உடைத்து தோடுதி அவர், அது மட்டும் இல்லாமல் கைதியோங்க ஆசாத் கருதி, அங்கே இருக்கிற கைதியர்கள், அதாவது கைதிகள்லாம் நம்ம மக்கள், அந்த இந்தியர்கள் எல்லாருமே வந்து ஆசாத் கருதியா எல்லாருமே வந்து ஃப்ரீ பண்ணுறாங்க, எல்லாருமே அந்த ஜெயிலேருந்து விடுவிக்கிறாங்க. அதனால தான் அவங்கள வந்து முக்தி வாகினி அப்படின்னு சொல்கிறாங்க. 27 ஜூலை 1857 को कुंवर सिंह ने आरा पर विजय प्राप्त की. ஸோ என்ன பண்ணுறாரு, 25 ஜூலை இந்த இடத்துல வந்து கைதிகள்லாம் விடுவிச்சு பிரிட்டிஷ் கூட சண்டை போட்டு 27 ஜூலை 1857 குவர் சிங் ஆராவை வந்து அந்த இடத்தையும் வந்து விஜயம் பார்க்குறாரு, அந்த இடத்துலையும் விக்ட்ரி பார்க்குறாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்தையும் கைப்பற்றிட்டே வர குவர் சிங் ஆராவையும் கைப்பற்றிட்டாரு. சிப்பாயோனே உன்ஹே ஃபௌசி சலாம்தி. ஸோ சிப்பாரிய மிலிட்ரி பீப்புளெலாம் சேர்ந்து அவருக்கு ஃபௌசி சலாமி அப்படின்னா வந்து மிலிட்ரி சலாம் கொடுக்குறாங்க, அவர் மிலிட்ரி இதிலே வந்து விஷ் பண்ணுறாங்க. யத்யாபி குவர் சிங் பூடே ஹோ சலே தே परंतु वह बूढ़ा शूरवीर इस अवस्था में भी युद्ध के लिए तत्पर हो गया और आरा क्रांति का महत्वपूर्ण केंद्र बन गया. சத்யாப்பி அப்படின்னா அல்தோ, இருந்தும் கூட குவர் சிங் வந்து ரொம்ப வயதானவர், நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ரொம்ப வயதானவர் அவர். ஸோ பூடே ஹோச்சலே ரொம்ப வயதாகிவிட்டது. பரந்து இருந்தாலும் கூட பூடா ஷூர்வீர், அவரை வந்து நீங்கள் வயதான மனிதராக தான் பார்க்க முடியும். ஷூர்வீர் அப்படின்னா ஒரு சோல்ஜராக அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ் அவஸ்தா இந்த ஒரு வயசிலும் கூட யுத்தக்கேலியே அவர் ஒரு சோல்ஜராக பார்க்கும்போது யுத்தத்திற்காக எப்பயுமே தத்பர் ஹோகையா, எப்பயுமே ரெடியாக இருக்கிறார். நான் வந்து வயசானாலும் நான் ஒரு சோல்ஜர் அப்படின்ற மாதிரி எப்பயுமே அவர் ரெடியாக இருக்கார். அவர் ரெடியாக இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஆரா கிராந்தினா இந்த ரெவல்யூஷன், இந்த புரட்சிக்கான அந்த ஆரா இடம் புரட்சிக்கான மகத்துவபூர்ண கேந்திர, ரொம்பவும் ஒரு மகத்துவபூர்ண ஒரு இடம் ஆயிடுச்சு. தானாப்பூர் और आरा की इस लड़ाई की ज्वाला बिहार में
சர்வத்ர வியாப்து ஹோ கயி தி. தானாப்பூர் மற்றும் ஆராவில் நடந்த இந்த புரட்சியானது, லடாயினா இந்த சண்டையானது, ஜுவாலா அந்த ஃப்ளேம், அந்த சண்டையினுடைய தீப்பொறி பீகார்மே சர்வத்ர வியாப்த் அப்படின்னா பீகாரில் எல்லா இடமும், சர்வத்ர வியாப்த ஸ்ப்ரெட் எவ்ரிவர், எல்லா இடமும் பரவிவிட்டது. लेकिन देशी सैनिकों में अनुशासन की कमी, स्थानीय जमींदारों का अंग्रेज़ों के साथ सहयोग करना एवं आधुनिकतम शास्त्रों की कमी के कारण जगदीशपुर का पतन रोका ना जा सका. என்னதான் இவங்க போராடி ஜெயித்து கொண்டு வந்திருந்தாலும் தேசி சைனிக்கம், அதாவது தேசம் முழுவதும் உள்ள எல்லா மிலிட்ரி பீப்புள்கிட்ட அனுசாசன், ரொம்ப டிசிப்ளின்டாக அவங்க இல்லாத காரணத்தினால, மிலிட்ரி பீப்புள் எல்லாருமே டிசிப்ளின்டாக இருக்கணும், ஆனால் இவங்க ஒரு சில பேர் தான் டிசிப்ளின்டாக நம்ம லீடர்ஸ் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணாங்க. கொஞ்சம் பேர் டிசிப்ளின்டாக இல்லாத காரணத்தினாலையும் ஸ்தானிய ஜமீன்தாரம், அதாவது லோக்கல் ஜமீன்தார் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அங்கிரேஜேங்க சாத்து சகயோக, இங்கிலீஷ் பீப்புள் கூட ரொம்ப கோஆப்ரேட்டிவாக போகிறதுனாலையும், ஆதுனிகத்தம் சாஸ்திரம், அதாவது மாடர்ன் வெப்பன்ஸ் நம்மக்கிட்ட அதிகமாக இல்லாத காரணத்தினாலும் ஜெகதீஷ்பூர் கா பத்தன், ஜெகதீஷ்பூரினுடைய பத்தன் அப்படின்னா ஃபால், வீழ்ச்சியை, ரோகா நாசகா, அது கண்டிப்பாக பிரிட்டிஷ் கையில் தான் இருந்தது. ஸோ அதுக்கு காரணங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க. 13 अगस्त को जगदीशपुर में कुंवर सिंह की सेना अंग्रेजों से परास्त हो गया. ஸோ 13 अगस्त என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகதீஷ்பூர் மே குவர் சிங், ஜெகதீஷ்பூரில் குவர் சிங், மற்ற எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு வந்த குவர் சிங்னால ஜெகதீஷ்பூரில் அங்கிரேசன்ஸே பராஸ்த் ஹோகையே அப்படின்னா ஓவர் த்ரோன் ஆயிடுச்சு, அதாவது பிரிட்டிஷ் கிட்ட அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. किंतु इससे वीरवर कुंवर सिंह का आत्मबल टूटा नहीं और वे भावी संग्राम की योजना बनाने में तत्पर हो गए. ஸோ என்னதான் ஓவர் த்ரோன் ஆனாலும், அதாவது அவர்கிட்ட ஜெகதீஷ்பூர் ஆங்கிலேயர்கிட்ட வீழ்ச்சி அடைந்தாலும் வீர்வர் குவர் சிங், ஒரு சோல்ஜரான குவர் சிங்கனுடைய ஆத்மபல், அதாவது செல்ஃப் பவர், அவருடைய இண்டிவிஜுவல் பவர் டூட்டா நகி, அது உடைந்து போகவில்லை. அவர் பாவி சங்கிராம், அது மட்டும் இல்லாமல் அவர் பாவி சங்கிராமம்னா ஃப்யூச்சர் வார் பண்ணுறதுக்காக இன்னும் என்னெல்லாம் நம்ம செய்யலாம், அவர் உடைந்து போகாமல் இன்னும் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக யோஜனா பனானே, பிளான் பண்ணுறதுக்குரிய தத்பர் ஹோகையா, அதுக்கான தயாராகிட்டார். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ரெடி ஆகிட்டாரு. वे क्रांति के अन्य संचालक नेताओं से मिलकर इस आज़ादी की लड़ाई को आगे बढ़ाना चाहते थे. ஸோ அவர் என்ன நினைக்கிறார் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராந்திக்கு, இந்த ரெவல்யூஷனுடைய, இந்த புரட்சியினுடைய அந்நிய சஞ்சாலக் நேதாவும், மற்ற பவர்ஃபுல் நேதாவும், லீடர்ஸ் எல்லாம் சேர்த்து இஸ் ஆசாதி கி லடாயை, இந்த சுதந்திர போராட்டத்தை ஆகே படானே, இன்னும் நான் கொண்டு போகணும், இன்னும் நான் வெற்றி அடைய செய்யணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. குவர் சிங் सासाराम से मिर्ज़ापुर होते हुए रीवा, खालपी, कानपुर एवं लखनऊ तक गए. लखनऊ में शांति नहीं थी, इसलिए बाबू कुंवर सिंह ने आजमगढ़ की ओर प्रस्थान किया. இந்த புரட்சியை தொடர்ந்து செய்யறதுக்காக அவர் எங்கெல்லாம் போகிறான்னு பார்த்தீங்கன்னா, சாசாராம்லேருந்து மிர்ஜாப்பூர் போயிட்டு ரீவா, கால்பி, கான்பூர், லக்னோ வரைக்கும் போகிறார். லக்னோவுமே சாந்தி நஹிதி, ஸோ லக்னோவில் அமைதி இல்லாத ஒரு நிலை இருந்ததுனால அங்கேருந்து அவர் ஆசாம்கட் அப்படின்ற இடத்த நோக்கி போகிறாரு. आजमगढ़ அப்படின்ற சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. उन्होंने आज़ादी की इस आग को बराबर चलाए रखा. उनकी वीरता की कीर्ति पूरे उत्तर भारत में फैल गई. कुंवर सिंह की इस विजय यात्रा से अंग्रेज़ों के होश उड़ गए. ஆசாதி கி இஸ் ஆக், ஸோ சுதந்திரத்தினுடைய இந்த தீ பொறியை அவர் எல்லா இடத்துலையும் பரப்பிக்கொண்டே வந்தார். உன்கி வீரத்தை, அவருடைய வீரம், கீர்த்தி, அது அவருடைய வீரத்தினுடைய கீர்த்தி, வீரத்தினுடைய புகழானது உத்தர் பாரத்தில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. குவர் சிங் கி இஸ் விஜய், ஸோ இவருடைய இந்த வெற்றி பெற்றுட்டே வரதுனால அங்கிரேஸும் ஹோஷ் விட்டுக, ஏன்னா அங்கிரேஸ், அதாவது இங்கிலீஷ் பீப்புளுடைய சென்சஸ் வந்துருச்சு, என்னடா இது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டே வரானே, நம்மளை வீழ்ச்சி அடைய செய்திருவானோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சென்ஸ் வந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு.